21 கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 21 கெஸ்ஸிங் வீடியோ ஆல்ரெடி நைட் ஒன்று போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். இந்த வார சார்ட்டில் ஒரு மெத்தேடு மேட்ச் ஆகுது. போன வாரம் பார்த்து வச்சது திடீர்னு ஞாபகம் வந்தது. அதனால் அதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ என்னென்னா இந்த 137 எப்படி வந்திருக்கும் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அதை சொல்லாமல் விட்டுட்டேன். 2 மெத்தடில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கே புரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்த மெத்தட் தான் அது. ஒன்றும் புதுசு இல்லை. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு வைங்களேன். ஏதாவது ஒரு ரிசல்ட் எடுத்துப்போம். இங்கே 838 எடுத்துப்போம். இந்த 832ல் ஏபியில் இருக்கிற 83, ஏபியில் இருக்கிற 83, இந்த சி போர்டில் இருக்கிற 3ம் மேட்ச் ஆகிட்டு 833 ஒரு ரிசல்ட் வருதுன்னு வைங்களேன். அப்படி வந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 2, இங்கே பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 50. அப்போ 052 பாக்ஸ் வரும். ஓகேங்களா? இதை நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். இப்போ இங்கே ஏசியில் இருக்கிற 53ம், இங்கே பி போர்டில் இருக்கிற 3ம் 533 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருதுன்னு வைங்களேன். மறுநாள் இதில் பேலன்ஸ் இருக்கிற 82ம் இங்கே இருக்கிற 0வும் 820 பாக்ஸ் அடிக்கணும் நாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வரல, 2 டைம் வரலனாலுமே அந்த மெத்தேடு கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறை அந்த ரிசல்ட் வரும். ஒரு 2, 3 தடவை வராமல் அடுத்த முறை கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மெத்தேட் பார்க்கும்போது இங்கே பாருங்கள். இங்கே பிசி 82 இருக்குது பாருங்கள். இந்த பிசி 82, இங்கே பிசியில் 28 புரிஞ்சிருக்கும் பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். இந்த ஏ போர்டில் இருக்கிற 6ம், இந்த பிசியில் இருக்கிற 82ம் 628 அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்தது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் இங்கே ஏ போர்டில் 7ம், இங்கே பிசி 13ம் மேட்ச் பண்ணி பாருங்கள். 137 பாக்ஸ் வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிளாக. இந்த மாதிரி ஒரு முறை வருதோ வரலையோ ஒரு சின்ன அதாவது சின்ன டோக்கன்லையாவது நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? வராமலும் போகலாம். இப்படி தான் வந்துடும் அப்படின்னுலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த மெத்தேடுமே பாஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏற்கனவே நம்ம ஒரு 2, 3 தடவை இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதில் வின்னிங்கும் எடுத்திருக்கோம். அதனால் இந்த மெத்தேடுமே பார்த்துங்க. இப்போ 782ல் 613ன்ற 2 நம்பர்லேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா 2மே மிக்ஸ் ஆகிட்டு 2 ரிசல்ட் அப்படியே வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த மெத்தேடுமே பார்த்து வச்சுங்க. இப்போ வார சார்ட்டில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதே மெத்தேடு தான் அங்கே பார்க்க போகிறோம். இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 96க்கு ஒரு 21. இப்போ அந்த 21 இங்கே 12ன்னு வரும்போது அதனுடைய ஆப்போசிட் 14. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாருங்கள். இது பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இதுக்கு அடுத்து வந்து இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னா, இந்த 13, 14 அப்படின்ற நம்பரில் வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். 31க்கு 19. அதாவது 13, 14ல் ஒரு நம்பர் ஆப்போசிட். இப்போ அந்த 31ன்ற நம்பரு இங்கே 81 அப்படின்ற நம்பர் வரும்போது அது கீழே பாருங்கள் 96 கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த 2 நாள் மெத்தடில் அதுக்கு அடுத்து இந்த நம்பரு இங்கே 69ன்னு வரும்போது இந்த இடத்துல பாருங்கள் 96 கீழே அந்த நம்பர் வரல. ஓகேங்களா? ஆனால் அந்த 96க்கு மேலே 21னுடைய நம்பர் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 21. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள். இங்கே 12, 14ன்ற நம்பரில் இங்கே பாருங்கள். அதே மாதிரி 12க்கு 26, அந்த 91க்கு 96 கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே 96ன்னு வரும்போது அதுக்கு இல்லை அந்த 12 நம்பரும் 13 நம்பரையும் ப்ளே பண்ணும்போது வரல. ஆனால் அதுக்கு பதிலாக அதே நம்பரே ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த வாரத்தில் கரெக்டாக அந்த 13 நம்பர் 63 அப்படின்னு நம்பர் கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்துங்க 0185 இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள். முதல்ல 35ன்ற நம்பரை பார்த்துங்க. 35 கீழே 60. ஸோ 35, 60 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த 35க்கு ஃபுல் ஆப்போசிட் 80, இந்த 60க்கு ஃபுல் ஆப்போசிட் 15. இவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து திரும்பவும் 80 அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள் 2 பக்கமும் மேட்ச் ஆகிருக்கும். மார்க் பண்ணும்போது மிஸ் ஆகிருக்கு. 2 பக்கமும் இந்த பாருங்கள் 08க்கு ஒரு 01, 80க்கு 15. இது 3Dயே வந்து சூப்பராக அதே மாதிரி அமைஞ்சிச்சு. அதாவது 08க்கு 15, அதாவது 30க்கு 0, 35க்கு 60. அந்த 35க்கு ஏபியில் ஒரு 08, கீழே 60க்கு
01 அது அப்படியே பிசியில் பார்த்தாலுமே கரெக்டாக மேட்ச் ஆகும். பிசியில் பாருங்கள் 80க்கு 15, ஏபியில் பாருங்கள் 80க்கு 01. ஸோ இப்படி அடுத்து 80 கீழே அது வரும்னு எதிர்பார்க்கும்போது வரலை. அதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த வாரத்தில் 35 நம்பரே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்கள் 51. அப்போ 2 35க்கு ஒரு 51வது கேமில் வந்திருக்கணும். ஆனால் பாருங்கள் கரெக்டாக 51 வந்துருச்சு. ஸோ 51 வந்தது. ஸோ 51 கீழே 80 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திரும்பவும் 51 வந்துருச்சு. ஏன்னா இங்கே 80க்கு 56ன்னு தொடர்ந்து வந்து போச்சு. இது என்னென்னா இங்கே அதே எப்படி வந்தோ அதே மாதிரி பாருங்கள் 64க்கு 46 நாம் 13னுடைய ஆப்போசிட் வரும்னு எதிர்பார்க்கும்போது 46ன்ற நம்பர் வந்து போச்சு. அது கீழே 63 அப்படின்ற நம்பர் வந்தது. அதே மாதிரி இங்கேயுமே இந்த இடத்துல 53னுடைய ஆப்போசிட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திரும்பவும் 56ன்ற நம்பர் வந்து அது கீழே 53 வந்தது. ஸோ இப்போ என்ன நம்ம அதுலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து பாருங்கள் மறுபடியும் 3 வாரம் விட்டு 58க்கு 51 கரெக்டாக எதுவுமே மிஸ் ஆகாமல் அப்படியே வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 03ன்னு வரும்போது அந்த நம்பர் வரல. ஓகேங்களா? அப்போ இங்கே 10ன்ற நம்பர் வந்தது. அதுக்கேமே அது வரல. அப்போ திரும்பவும் 10ன்ற நம்பர் வந்தது. 10ன்ற நம்பர் என்னென்னா அந்த 51 தான். ஸோ இந்த 51க்கு 58னுடைய ஆப்போசிட்டு இங்கே வரணும். ஸோ 58னுடைய ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கரெக்டாக எடுக்க முடியல. ஆனால் என்னென்ன நம்பர் பாருங்கள் இங்கே வந்திருக்கு அப்படின்னா 03, இங்கே ஒரு 58, மறுபடியும் இங்கே ஒரு 53, 53, இங்கே ஒரு 35, ஒரு 80. ஸோ பிசியில் இதனுடைய மெத்தடெல்லாம் வந்தது நம்ம பார்க்குறோம். இப்போ மறுபடியும் ஒரு 80, ஒரு 08, 35. அப்போ இந்த 08, 35ன்ற நம்பர் தான் அதிகமாக இருக்குது கணக்கில். எப்படின்னா இங்கே ஒரு 35, ஒரு 08, திரும்பவுமே ஒரு 08 தான். திரும்ப வந்து இங்கே ஒரு 80, ஒரு 35. ஸோ இந்த 80, 35 தான் வந்து வருது. இங்கே 53, இங்கே 58. ஒரே முறை தான் இந்த 58 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அதுக்கு 03 வந்திருக்கு. மற்ற அதிகமாக வந்த நம்பர் 53, 80 தான் அதிகமாக வந்திருக்கு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 35 ஒரு வேளை அடிக்கலாம். ஒருவேளை பிசி 35 ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் ட்ரை பண்ணி பாருங்கள். 80 280 வந்தது போன மாதத்தில். 880, 880ன்னு 2 நம்பர் வந்தது. அதுக்கு ஒரு வேளை ஒரு 30ன்ற நம்பர் அடிக்கலாம். இல்லைன்னா 85ன்ற நம்பர் வரலாம். எதுக்கும் 30 எனக்கு தெரிஞ்சு அதனுடைய ஃபுல் ஆப்போசிட்டு தான் போடணும். நான் எக்ஸாக்டாக இது தான் வரும் அப்படின்னு என்னால் எடுக்க முடியல. மெத்தடு தெரியுதே தவிர இந்த நம்பர் தான் கரெக்டாக பிசி அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் அதில் ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு தெரிஞ்சு 35 வரலான்னு நினைக்கிறேன். பாருங்கள். அப்படி இல்லைன்னா 80, 85 அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கு பக்கத்து மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 கீழே 85 இருக்குது. அதுக்கு முன்னாடி மாதத்து அதாவது பக்கத்து வாரத்தில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று பார்த்தேன். இது பாருங்கள் 60க்கு 80 இருக்குது. ஸோ 60க்கு 80 இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள் 85க்கு 08 வச்சு 51. ஸோ இங்கே எப்படி வந்தது அந்த மாதிரி 51, 56, 08 அது மாதிரி இப்போ 51க்கு 08 இருக்குங்க. 51க்கு 08 இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த 10ன்ற நம்பர் திரும்பி இங்கே 01ன்னு வரும்போது அது 85ன்ற நம்பரு அப்படியே 85ன்னு வரலாம், இல்லை 58 வரலாம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 35 இல்லைன்னா 85 ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வாய்ப்பு இருந்துச்சுன்னா 8 நம்பரும் ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள், வருதான்னு பார்ப்போம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு 35, 85 வரும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் ஃபுல் ஆப்போசிட் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த மெத்தட் பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அடுத்த முறை இந்த ஏபிலேயோ பிசிலேயோ 10, 15 வரும்போது அந்த நம்பரை ப்ளே பண்ணுவோம்.